அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து செங்கோட்டையன் நீக்கம் செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அதிமுகவோட மூத்த உறுப்பினரும் அதே மாதிரி முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் ஒரு கோரிக்கை வச்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கட்சி விட்டு விலகி சென்ற தினகரன், அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரும் ஒருங்கிணைச்சு பழையபடி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சதோட இல்லாம கட்சியோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி 10 நாள்ல இது கொடுத்து முடிவு கண்டிப்பா எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி 10 நாளுக்குள்ள அதாவது 10 நாள்ல இதுக்கு உரிய முடிவு எடுத்து அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தாரு. இது கட்சி வட்டாரத்துல ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளரா பதவி வச்சுட்டு இருந்த ஒருத்தர் கட்சியோட பொதுச் செயலாளருக்கு உத்தரவிடுறதுக்கு எந்த கட்சியிலேயே அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையில உடனடியா என்ன பண்ணாரு, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவரை கட்சியில இருந்து நீக்கம் செஞ்சிருந்தார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை கட்சியில இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சு அதன் அடிப்படையில அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை தவிர மற்றபடி இந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுமே பறிக்கப்பட்டது. இதுல அதிமுக தரப்புல ஒரு பல்வேறு அதிருப்திகளை அதாவது அதிமுக தரப்புல உள்ள பல்வேறு அதிருப்திகளை ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது நான் பிரிச்சு சொல்லிட்டாங்க. அதாவது நான் வேண்டுகோள் தான் விடுத்திருந்தேன், 10 நாளைக்குள்ள பதில் சொல்லதான் சொல்லியிருந்தேன், ஆனா 10 நாள்ல கண்டிப்பா அவருக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்நிலையில நேத்து பசும்பொன்ல நடந்த தேவர் ஜெயந்தி விழாவில் தினகரன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரே பிரச்சார வாகனத்துல ஏறி அதே மாதிரி அந்த மக்கள் கிட்ட போய் நின்னாங்க. அதாவது தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த தேனி, கம்பம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு எப்பவுமே ஒரு வாக்கு சதவீதம் உண்டு. இந்த வாக்கு சதவீதத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா இப்படி கட்சிக்கு புறம்பான செயல்களை ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இன்னைக்கு தற்போது அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சகலத்திலையுமே அவர் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ச்சியா இப்படி கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய பல்வேறு நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே இவருக்கு ஆதரவா செயல்பட்டு வந்த, அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்த பலரை ஏற்கனவே கட்சி விட்டு நீக்கம் செஞ்சிருந்த ஒரு நிலையில தற்போது கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அவப்பெயரும் களங்கமும் ஏற்படுத்தும் வகையில செயல்பட்ட ஒரு காரணத்துக்காக அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கிறதா சொல்லி தற்போது இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அதிமுக பொறுத்த மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே கட்சியோட பொதுச் செயலாளரோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருப்பாங்க. முதல்ல உள்ள எம்ஜிஆர் பீரியட்ல தொடங்கி, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் தொடங்கி சகலருக்குமே இந்த கட்சியோட பொதுச் செயலாளரோட கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு அவருக்கே உத்தரவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் போனதுனாலதான் அந்த மாதிரி ஒரு பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி தற்போது ஏற்கனவே அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அவரோட சுற்றுலா, அதாவது அந்த அதிமுக கட்சிக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் அவர் நீக்கி வைக்கப்படுறதா தற்போது உத்தரவு வெளியாகி இருக்குது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.